பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பாடுகள் என்னும் பொருள் குறித்து சற்று நேரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களில் கிறிஸ்துவின் சிலுவை குறித்ததான காரியங்களை மையப்படுத்தி நாம் தியானித்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்பது குறித்ததான காரியங்கள் சிலவற்றை உங்களுக்கு முன்பதாக நான் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Christ's sufferings in the Old Testament. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்து தமது ஜீவனை தமது ஜனங்களுக்காக கொடுத்து அதன் மூலம் மனுமக்களை மீட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே வந்தார். மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 10ஆம் அதிகாரத்திலே 45வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மார்க் 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியிலே வந்தபோது ஒரு பெரிய எஜமானாக, ஒரு பெரிய செல்வந்தனாக அல்லது பெரிய ராஜாவாக அவர் தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஊழியம் செய்யத்தக்க விதத்திலே, ஊழியம் கொள்ளுகிறவராக அல்ல, அனைத்து மக்களுக்கும் ஊழியம் செய்யத்தக்கதான நிலையிலே தேவாதி தேவன் அந்த பூமியிலே வந்து வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது போல, அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் சுற்றித் திரிந்த அந்த 3.5 ஆண்டு காலம், 33.5 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதில் 30 ஆண்டுகள் தன்னுடைய தாயாருடனே தம்முடைய வீட்டில் இருந்தார். 30 வயதான போது நியாயப்பிரமாணத்தில் தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக முன் வருகிறவர்கள் 30 வயது நிரம்பியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 30 வயதான போது அவர் தம்முடைய பிதாவின் பணியை செய்யும்படியாக அவர் வெளிப்பட்டு வருகின்றார். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் குறித்த அந்த குறைந்த காலத்தை குறித்து தான் இவ்விதமாய் வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே ஊழியத்தை கொள்ளுகின்ற ஒரு பெரிய ராஜாவாகவோ பெரிய கனவானாகவோ புறப்பட்டு வராமல் சாதாரண மக்களுக்கும் ஊழியம் செய்யத்தக்கதான நிலையிலே அவர் இந்த பூமியிலே காணப்பட்டார். தமது ஜீவனை மனுமக்களை மீட்கும் பொருளாக கொடுப்பதற்காக அவர் வெளிப்பட்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய பணி காலம் என்பது பலவிதமான உபத்திரவங்களினாலே அது நிறைந்திருந்ததாக நாம் வேதத்தில் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனாய் இருந்த போதிலும் அவர் பாடுகள் அனுபவிக்கும்படியாய் இந்த பூமியிலே வந்தார். 13ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 13:12 வாசிக்கின்ற பொழுது, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன் அந்த பூமியிலே வந்தபோது நம் நிமித்தம் சகல பாடுகளையும் பட்டு சகல உபத்திரவங்களையும் தம் மீது ஏற்றுக்கொண்டு மனுமக்களை மீட்க வந்த மீட்பராக அவர் சுற்றித் திரிந்தார். புதிய ஏற்பாட்டில் வருகின்ற அந்த குமர கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் குறித்து
பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது பார்த்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளை பார்த்து கேட்டு மேசியாவாகிய அவர் வரும்போது தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஏராளமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் வசனங்களை கையில் வைத்திருக்கின்றோம், வேதத்தை கையில் வைத்திருக்கின்றோம், வேதத்தை விளக்குகின்றோம், போதிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அந்த மக்கள் மேசியாவாகிய கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது அவர் என்ன செஞ்சிட்டாங்க? தே மிஸ்ட் ஹிம். அவரை தவற விட்டு விட்டார்கள். பார்த்து கொள்ளுங்கள். மேசியாவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவர் உலகத்தில் வந்து செய்ய போகிற காரியங்களை குறித்து ஏராளம் பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி இருந்தாலும் அதையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்த அந்த மக்கள் அவர் வந்தபோது அவரை புறக்கணித்து அல்லது தள்ளிவிட்டார்கள், தவற விட்டு விட்டார்கள். கண்டிருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் அவரிடத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை கண்களினால் பார்த்த போதிலும் அவரை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் பாக்கியமுள்ள மக்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கண்டும் விசுவாசிக்கவில்லை, நாமோ காணாமல் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் 40 விசை வாரினாலே அடித்தார்களே, அதை நாம் பார்த்தோமா? இல்லை சிரசிலே முள்முடி வைத்து அடித்தார்களே, அதை நாம் பார்த்தோமா? இல்லை சிலுவையில் ஆணிகள் கொண்டு அடிக்கப்பட்டதை நாம் பார்த்தோமா? ஒருவன் வந்து ஈட்டி கொண்டு குத்தின போது விழாவிலே இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று பார்க்கிறோமே, அதை நாம் பார்த்தோமா? எதையும் நாம் காணவில்லை. தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தமது வார்த்தையிலே வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கொண்டு வந்து அதை அவர் உணர்த்தி காட்டிய போது அதை அப்படியே நாம் என்ன செய்தோம்? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கின்றோம். ஆகவேதான் அவர்களை காட்டிலும் மேன்மையான விசேஷத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு நமக்காக விசேஷமானதை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷமானதொன்றை நமக்கென்று அவர் வைத்திருந்தார். காரணம், நாம் அவரை காணாமலே என்ன செய்தோம்? சொல்லுங்க. விசுவாசித்தோம், விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இனியும் அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருவார் என்றும் விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஏராளமான காரியங்கள் கிறிஸ்துவினுடைய பாடுகள் குறித்து சொல்லப்பட்டது. அதில் முதலாவது நாம் இன்றைக்கு சிந்திப்பது பஸ்கா என்கிற ஒரு பலி. பஸ்கா, பாஸ் ஓவர், கடந்து போகுதல். அதற்கு பஸ்கா என்கிற பெயர் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. பார்த்து கொள்ளுங்கள். சங்கார தூதன் கடந்து போவான், அதான் அதனுடைய பொருள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த நேரத்தில் 400 ஆண்டுகள் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இட்ட போது, அவரை நோக்கி கூப்பிட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவர் மனதிறங்கி தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்யும்படியாக இறங்கி வந்ததாக மோசேயினிடத்திலே சொன்னார். ஆளூட்டிகளின் நிமித்தம் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து நான் அவர்களை விடுவிக்கவே என்ன செய்தேன்? இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து உரைத்தார். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை அந்த விடுதலை செய்த விதம் நமக்கு தெரியும். மோசேயின் மூலமாக 10 வாதைகள் எகிப்திலே செய்யப்பட்டது. அதில் கடைசி வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம் என்கிறதான ஒரு வாதை. ஆண்டவர் சொன்னார், பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வருவான், கடைசியில் ஒரு வாதை உண்டாகும், அப்பொழுது அவன் உங்களை துரத்தி விடுவான்
எகிப்து மக்களும் உங்களை துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்ட விதத்திலே இறுதியாக ஒரு அற்புதத்தை, ஒரு வாதை ஒன்றை கர்த்தர் எகிப்து தேசத்துக்குள்ளே அனுப்பினார். அது என்ன வாதை? எகிப்தியருடைய தலைச்சன்கள் அனைத்தும் சங்காரமாகுதல். தலைப்பிள்ளை, அத்தனை தலைப்பிள்ளைகளையும் மிருகங்கள் முதல் மனிதர்கள் வரையிலும் அனைத்து தலைச்சன்களையும் ஆண்டவர் அந்த இரவிலே சங்கரித்து போட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சங்கார தூதன் இரவிலே அவன் எகிப்தின் ஊடே கடந்து போவான். he will pass over. அவன் கடந்து போவான். எங்கே? எகிப்தின் ஊடே கடந்து போவான். அவன் உங்கள் இல்லங்களிலே நுழைந்து விடாதிருக்கும்படிக்கு, உங்கள் இல்லங்களிலே நுழைந்து உங்களுக்குள் சேதத்தை உண்டாக்காதபடிக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேணும். எதை தெரிந்து கொள்ள வேணும்? ஒரு ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் அதை புசிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒவ்வொரு வீட்டிலையும் தெரிந்து கொண்டு, அந்த இரவிலே அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலை மேல் சட்டத்தில் அதை தடவ வேண்டும். நிலை காலினுடைய 2 சட்டத்திலும் அதை பூச வேண்டும். நிலையின் மேல் சட்டத்தில் பூசணும், அப்புறம் நிலை கால்களிலும் பூச வேணும். எந்த வீட்டிலெல்லாம் மேல் சட்டத்திலும் நிலை கால்களிலும் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதை சங்கார தூதன் பார்ப்பானோ அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போவான். பாஸ் ஓவர், அதான் அந்த பண்டிகையினுடைய பெயர். பாஸ் ஓவர் என்று சொல்வார்கள். அதை தமிழிலே பஸ்கா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பஸ்கா என்றால் கடந்து போகுதல். அந்த இரத்தத்தை பார்த்து உங்கள் இல்லங்களுக்குள்ளே சங்கார தூதன் பிரவேசியாமல் அவன் எகிப்தின் ஊடே கடந்து போவான். அன்றைக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அந்த இஸ்ரவேல் மக்கள் அன்று இரவு பாதுகாக்கப்பட்டதுடன் விடுதலை ஆக்கப்பட்டு அன்றைய தினமே அவர்கள் அணி அணியாய் வாக்குத்தத்த தேசம் நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 12:11, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டோம், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டோம், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டோம், அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அதுக்கு பேர் என்ன பேரு? கர்த்தருடைய பஸ்கா. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதை அவர்கள் தீவிரமாய் புசிக்க வேணும். ஏன்னா நடு ராத்திரியிலேயே எங்கே பார்த்தாலும் சங்காரம் உண்டாகும். பார்வோன் முதல் எகிப்து தேசம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை தேசத்தை விட்டு நீங்கள் ஓடுனா போதும் என்று விரட்ட வேண்டிய நேரம் வரும். ஆகவே ஏற்கனவே ஆயத்தமாக பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு நின்றுக்கிட்டே புசிங்க. அந்த பஸ்காவை என்ன செய்யுங்க? நின்று கொண்டே புசித்து கொண்டு இருங்கள். அவர்கள் வந்து உங்களை விரட்டின உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துரிதமாய் புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உரைத்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய இந்த கடைசி வசனத்தை பாருங்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே அடிக்கப்பட்ட ஒரு பஸ்கா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற போது அவரை ஜனங்களிடத்தில் சுட்டி காண்பித்து, நான் ஒருவரை குறித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா, அதோ வருகிறார் பாருங்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றவர் சுட்டி காண்பித்தார். யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசின்னு தான் நம்பினாங்க. ஆனால் அவருடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. அப்படித்தானே? அவர் சொன்னார்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை தான் கேட்டார்களே அல்லாமல் அதை நம்பி அந்த வார்த்தையின் பக்கம் அவர்கள் திரும்பவில்லை.
ஆகவேதான் தங்களை தேடி வந்த மேசியாவை சிலுவையிலே அடித்து கொண்டு போட்டார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி இன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவாகிய பஸ்கா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 7வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5:7 பாருங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கின்றார். அவர்களை பார்த்து அன்றைக்கு சொன்னார், நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புளிக்க வைக்கணும்னா அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து கொண்டு, அந்த மாமிசத்தை புசித்து கொண்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேணும். வேதாகமத்திலே புளிப்பு என்று சொன்னாலே அது பாவத்திற்கு அடையாளம் பார்த்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி புளிப்பில்லாத புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு அந்த பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள். பழைய புளித்த மாவு என்று சொன்னால் பழைய பாவமுள்ள வாழ்க்கை. அதை புறம்பே தள்ளி போட்டு புதிதாய் பிசைந்த மாவாக நீங்கள் பாவம் இல்லாதவர்களாக உங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஸோ அந்த அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி என்று நமக்காக அடிக்கப்பட்டவர் தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பஸ்காவை குறித்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததினாலே ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாமல் இன்னைக்கும் தடவிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்து கொள்ளுங்கள். அவரை தேடி வந்திருந்த போதிலும், வார்த்தைகள் சொல்லப்பட்ட போதிலும் they missed him. நாம் அப்படி அல்ல. ஆண்டவராகிய தேவனை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட அவருக்கு பேர் என்ன பேரு? பஸ்காவாகிய பலி. நமக்காய் பலியிடப்பட்ட பஸ்கா என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இரண்டாவதாக உயர்த்தப்பட்ட சர்ப்பம். அங்கே எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் மக்களெல்லாம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க ரொம்ப முறுமுறுத்த ஜனங்களாக மாறி போனார்கள். ஆகையினால் தேவன் என்ன பண்ணாரு? பாளையத்தின் நடுவே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். என்ன வந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது. அது கடித்த உடனே மனிதர்கள் துடித்து செத்து கொண்டே இருந்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் துடித்து செத்து கொண்டே இருக்கின்றார்கள். மோசையை பார்த்து எல்லாம் முறையிடுறாங்க. ஐயோ, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கி போகட்டும், நாங்கள் பிழைக்கணுமே என்று சொன்ன பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். ஆண்டவர் சொன்னார், நீ வெண்கலத்தினாலே ஒரு சர்ப்பம் ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் உயர்த்தி வை. என்ன செய்யணும்? வெண்கலத்தினால ஒரு சர்ப்பம் ஒன்றை செய்து அதை என்ன செய்ய வேண்டும்? வனாந்திரத்தில் ஒரு கம்பத்தின் மேலே என்ன செய்ய வேண்டும்? அதை உயர்த்தி வை. யாரெல்லாம் அதை நோக்கி பார்ப்பார்களோ அவர்களெல்லாம் பிழைப்பார்கள். யாரெல்லாம் அதை நோக்கி பார்ப்பார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள். வெண்கல சர்ப்பத்தினால பிழைக்கிறது இல்லை, ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, நீங்கள் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோக்கி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் பிழைத்தார்கள் என்பதாக வாசிக்கின்றோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து
அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். கீழ்ப்படிதல். இதை பார்த்தாமல் பிழைச்சிருவானாக்கும் என்று நினைத்தால் செத்து போவாய். ஆண்டவர் சொன்னாரு, அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பாய். அதை எப்படி பிழைப்பாங்க? இதை பார்த்தாப்புல பிழைச்சிருவாங்களோ, இதை பார்த்தாப்புல பிழைத்து விடுவார்களோ என்று சொன்னால் செத்து போவாய். ஆண்டவர் சொன்னாரு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, எவ்விதமாய் வனாந்திரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டதோ அதுபோல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார், அவரை நோக்கி பார்த்தால் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவார்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 14, 15 வசனங்களிலே நாம் அவ்விதமாய் பார்க்கிறோம். 3, 14, 15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஸோ அன்றைக்கு ஒரு சர்ப்பத்தினுடைய உருவம் உயர்த்தப்பட்டு வைத்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் மனு மக்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையாகிய மரத்திலே உயர்த்தப்பட்டார். சிலுவையாகிய மரத்திலே அவரை அடித்து அங்கே தொங்க விட்டார்கள். யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்வாங்க? பிழைப்பார்கள். பிழைத்து நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவங்க சிலுவையில் அவரை உயர்த்தி அடிக்கத்தான் செய்தார்களே அல்லாமல் அவரை நோக்கி பார்த்து பிழைக்கவில்லை. வித்தியாசம் தெரிகிறதா? நாம் அவரை சிலுவையில் அடிக்கவில்லை, அவரை நோக்கி பார்த்து என்ன செய்கிறோம் சொல்லுங்க? பிழைக்கின்றோம். அல்லேலூயா. The difference between the Jews and the Gentiles, யூதர்களுக்கும் புற இனத்தவருக்குமான வித்தியாசம் அதுதான். அந்த பஸ்காவாகிய பலி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. வருஷம் ஒரே நாளில் 2.5 லட்சம் ஆடுகளை பலியிட்டார்கள். பஸ்கா பண்டிகையின் போது ஒரு நாளில் எத்தனை ஆடுகள்? 2.5 லட்சம் ஆடுகள் எருசலேம் பட்டணத்திலே பலியிடப்பட்டதாக ரோமானிய ஹிஸ்டாரியன் ஜோசிஃபஸ் தன்னுடைய ஆன்டிகுட்டிஸ் என்கிறதான அந்த வரலாற்று நிகழ்வுகளிலே அவர் குறிப்பிடுகிறார். பார்த்து கொள்ளுங்கள். வருஷத்துக்கு 2.5 லட்சம்னா அன்னையில இருந்து எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை கோடிக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டது. அவன் இன்னமும் பலியிட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். வந்த ஆட்டுக்குட்டியானவரை தவற விட்டு விட்டார்கள். நாம ஒரு ஆட்டுக்குட்டி கூட பலியிடலை. வந்த ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? பிழைக்கின்றோம். அதே போலதான் வனாந்திரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்துவானவர் உயர்த்தப்படுகிறார். அன்றைக்கு மோசையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். இன்றைக்கு ஆவியானவர் வேதத்தில் திருவுளம் பற்றி இருக்கிற வார்த்தைகளை யார் கேட்டு கீழ்ப்படிந்து உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை, சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் பிழைப்பார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் நம்மை வேதம் விசேஷமான மக்கள் என்று சொல்லுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அவனுக்கு இன்னும் ரட்சிப்பு இல்லை, இன்னும் வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மசூதி இருக்கிற இடத்துல, தேவாலயம் இருக்கிறதான இடத்துல எருசலேமில் அங்கே வெயிலின் வால் அல்லது அழுகையின் சுவர் அப்படின்னு ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவரில் போய் தினந்தோறும் யூதர்கள் முட்டி முட்டி அழுதுகிட்டே இருக்கிறான். மேசியாவே எப்போ வருவேர், எங்களை காப்பாற்ற மேசியாவே எப்பொழுது வருவேர் என்று சொல்லி முட்டி முட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க. வந்த மேசியாவை தவற விட்டதினாலே இன்னும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நாமோ வந்த மேசியாவை தவற விடாமல் அவருடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டதினாலே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்ட மக்களாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு அது விடுதலையின் பஸ்கா, இது கீழ்ப்படிதலின் பஸ்கா. கீழ்ப்படிதலுடைய அந்த உயர்த்தப்பட்ட அந்த ஒரு சர்ப்பம். பார்த்து கொள்ளுங்கள். விடுதலைக்காக அன்றைக்கு விசுவாசித்தார்கள்.
விசுவாசிக்கும்படி கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு நாம் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். உயர்த்தப்பட்டதான கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு அண்டி கொண்டிருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை குறித்த அத்தனை சத்தியங்களும் ஒரே அதிகாரத்தில் ஆவியானவர் கொடுத்திருக்கின்றார். எத்தனை 100 தடவைகள் அந்த அதிகாரத்தை அந்த மக்கள் வாசித்திருப்பார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், ஆலயத்தில் அந்த ஜனங்கள் எத்தனை 100 தடவைகள் அந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டே இருந்திருப்பார்கள். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமியிலே சுற்றி திரிகின்ற பொழுது துக்கம் நிறைந்தவராய் அவர் ஜனங்களுக்குள்ளே சுற்றி திரிவார். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பலில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போன மக்களை பார்த்து அவர் கலங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல மத்தேயு 23 அதிகாரத்தில் கோழி தன் குஞ்சுகளை தன் வசமாய் கூட்டிக் கொள்வதற்கு அது எவ்வளவு ஆவலாய் இருந்ததோ நான் அவ்வளவு ஆவலாய் உங்கள் மேல் இருந்தேன், நீங்களோ என்னை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லுவார். மத்தேயு 23 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் பாருங்கள். 23:37 வாக்கியம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போய்விட்டது. அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், யூத ஜனங்களை பார்த்து, எத்தனை விசை நான் கூவி கூவி அழைத்தேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், மேய்ப்பலில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வந்து பணம் இல்லாமல் காசு இல்லாமல் அப்பம் தண்ணீரை பருகுங்கள். எத்தனை விசை நான் கூவி கூவி கூப்பிட்டேன், ஆனாலும் உங்களுக்கு மனதில்லாமற் போய்விட்டது. அந்த 53 சங்கீதத்தில் வசன அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மிக அருமையாய் குறிப்பிடுவார், இதோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம், நாம் அவரை நினையாமற் போனோம், நமது முகத்தை அவருக்கு மறைத்து கொண்டோம், ஆனால் அவரோ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டு நின்றார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். அவரை குறித்து ஏராளமான செய்திகள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஜனங்கள் அவரை தவற விட்டு விட்டார்கள். பாடு நிறைந்தவராக, துக்கம் நிறைந்தவராக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொண்டவராக, அங்கே அந்த கேடு அடைந்தவராக, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினவராக நின்ற இயேசுவை அன்றைக்கு அவர்கள் இழந்து போனார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏராளமான காரியங்கள் வருகின்ற கிறிஸ்து குறித்து ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருந்தார். எல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே நடந்தது. யாருடைய கண்களுக்கு முன்பதாக? வேத வாக்கியங்களை தங்கள் கரங்களிலே தினந்தோறும் வைத்து கொண்டிருந்த மக்கள். அவங்க தான் உபதேசிக்கணும், அவங்க தான் பேசணும். எல்லா மக்கள்கிட்டும் வேதம் கிடையாது, எல்லா மக்கள்கிட்டும் வேத புஸ்தகம் கிடையாது. அங்கே ஆலயத்திற்கு வருவார்கள், இவர்கள் தான் போதிப்பார்கள். ஆசாரியர்களிடத்தில் மாத்திரம்தான் வேத புஸ்தகம் உண்டு. அதை கையிலே வைத்து கொண்டிருந்த மக்கள் தினந்தோறும் இயேசுவை குறித்து பேசினார்கள். ஆனால் இயேசுவையோ என்ன செய்யவில்லை, அறிய மனதில்லாத மக்களாக விளங்கி போனார்கள். அவரை குறித்து இன்னும் பார்ப்பீர்களானால், அவர் உருவ குத்தப்படுவார், ஆணிகள் கொண்டு குத்தப்படுவார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. வசனத்தை வாசிக்கிட்டே அவன் ஆணி கொண்டு குத்தினானே அல்லாமல், ஐயோ குத்தப்பட்ட இவர்தான் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி.
ஆண்டவரை குறித்த வேத பகுதி 22வது சங்கீதம். 22வது சங்கீதத்தை பார்ப்பீர்களேயானால் அதனுடைய துவக்கமே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அந்த 3ஆம் மணி நேரத்தில் அவர் திடீரென்று சத்தமிட்டு என்ன செய்கிறார்? கதறுகிறார். என்ன கதறுகிறார்? ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த 22ஆம் சங்கீதத்தை தினந்தோறும் வாசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்லித்தான் சிலுவையிலே அவர் கதறி கொண்டிருந்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வார்த்தைகளை கேட்ட போதாயிலும் ஐயோ இதை எங்கேயோ நம்ம வாசிருக்கிறோமே, இதை எங்கேயோ வாசிருக்கிறோமே, இதை எங்கேயோ வாசித்த ஞாபகம் இருக்கிறத. பக்கத்தில் இருந்த ஆசாரியர்கள் யோசிச்சிருக்கணும்ல, பரிசேயர்கள் யோசிச்சிருக்கணும்ல. 22ஆம் சங்கீதத்தின் முதல் வாக்கியம் இப்படித்தானே சொல்லுகிறது. அதே வார்த்தையை தானே இங்கே அவர் சொல்லி கதறி கொண்டிருக்கின்றார். இவர்தான் மேசியாவோ? அந்த எண்ணம் துளி அளவும் அவர்களுக்குள்ளே வரவில்லை. அது மாத்திரமல்ல, பாருங்கள் 16ஆம் வசனத்திலே, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்தாங்க? உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொன்னால் ஆணிகள் அடித்தார். they pierced my hands and feet. என் கைகளையும் கரங்களையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆணி அடிக்கின்ற போதாயிலும், ஆணி அடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆகிலும் அந்த மக்கள் யோசித்து பார்த்துருக்கணும்ல, எவ்வளவு வெளியரங்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. they miserably missed him. பரிதாபத்திற்குரிய விதத்திலே அந்த மக்கள் தோற்று போனார்கள், அவரை இழந்து போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் வஸ்திரங்களை தங்கள் பேரில் பங்கிட்டு உடையின் பேரில் என்ன செய்கிறாங்க? சீட்டு போடுறாங்க. சிலுவைக்கு கீழே தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறான். அந்த போர்ச்சேவர்கள் எல்லாம் அவருடைய அங்கியை கலட்டி இதை யார் எடுத்துக்கொள்வதன்னு அவன் தான் சீட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதையெல்லாம் அந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். என் தேவனே என் தேவனே அதே வார்த்தையை சொல்லி கதறாரு. அவருடைய கரங்களும் கால்களும் உருவ குத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய உடையை சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. நாய்கள் துர்ச்சன பிரவாகம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருந்தோம். they miserably failed and missed him. அவர்கள் இழந்து போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நிகழ்வை குறித்து ரொம்ப தெளிவாக வேத வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்கள் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. சகரியா 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் 30 வெள்ளி காசுகளுக்கு அவர் காட்டி கொடுக்கப்படுவார் என்பது அங்கே உரைக்கப்பட்டது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை பார்த்தால், உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள். யூதாசு போய் கேட்குறான், நான் அவரை காட்டி கொடுத்தாலும் எனக்கு என்ன தருவீங்க? ஏப்பா 30 வெள்ளி காசு தருவோம். இல்லை கொஞ்சம் கூட போட்டு தாங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க, கூட போட்டு தாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு அடிமைக்கு விலை 30 வெள்ளி காசு. எங்கள் நாட்டில் ஒரு அடிமைக்கு விலை எவ்வளவு? 30 வெள்ளி காசு. அதனால அவன் அடிமையிலும் கீழானவன். ஆகவே 30 வெள்ளி காசுக்கு மேலெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த 30 வெள்ளி காசை எடுத்துக்கொள். அவன் கேட்குறான், அவங்க நிறுத்து கொடுக்குறாங்க.
உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். யார் சொன்னது? யூதாஸ் காரியோத்து சொன்னான். அப்பொழுது அவர்கள் எனக்கு கூலியாக அந்த ஆசாரியர்கள் 30 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தார்கள். எவ்வளவு அப்பட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்து கொண்டே வந்த மேசியாவை சிலுவையிலே அடித்து கொண்டு போட்டார்கள். மாத்திரமல்ல, அதை செய்தவன் யார்? இயேசு கிறிஸ்துனுடைய பிராண சிநேகிதர். எத்தனையோ பேர் அவரை சுற்றி வந்தார்கள். கடைசியில் நின்னது எத்தனை பேர் தான்? 12 பேர். அப்படித்தானா? எத்தனையோ பேர் அவரை சுற்றி, ஏராளமான ஜனங்கள். ஆனால் 12 பேர் தான் அவருடைய சீஷர்களாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 12 பேருடைய பிராண சிநேகிதர்கள். அப்படிப்பட்ட பிராண சிநேகிதரில் ஒருவன் அவரை காட்டி கொடுப்பான் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தது பார்த்து கொள்ளுங்கள். சங்கீதம் 41:9 41ஆம் சங்கீதத்தில் 9வது வாக்கியத்திலே வாசித்து பார்ப்பீர்களேயானால், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். ஆண்டவர் யாரைத்தான் நம்பினார்? யாருங்க நம்பினாரு? யூதாஸ் காரியத்தை தான் நம்பி அவன்கிட்ட தான் பணப்பைய கொடுத்துருந்தார். அவன் தான் அந்த டீமுடைய ட்ரெஷரர். அந்த டீமுக்கு அவன் தான் பணப்பையை சுமந்து கொண்டிருந்தான். காணிக்க எல்லாம், பணங்கள் எல்லாம் அவனிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது. நான் நம்பினவன் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அங்க அவருடைய பிராண சிநேகிதன் தான் வந்து அவரை காட்டி கொடுத்து கொண்டு நிற்கின்றான். அப்பமாவது அந்த மண்டைகளுக்கு உரைச்சிருக்கணும்ல. எத்தனைங்க இன்றைக்கு முழுவதும் உங்களுக்கு நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து பேசிக்கொண்டே இருப்பேன். நேரம் தான் போதாது. நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை காரியங்களை ஆண்டவருடைய வேதம் அவர்களுக்கு அப்பட்டமாய் வெளிப்படுத்தி நின்றது பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் வந்த மேசியாவை அவர்கள் இழந்து போனார்கள். வந்த மேசியாவை அவர்கள் சிலுவையில் அடித்து கொண்டு போட்டார்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அவரை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், தம்முடைய சீடர்களுக்கு தம்மை காண்பித்தார். சீடர்களுக்கு தம்மை காண்பித்த அந்த சமயத்தில் நம்ம நாட்டுக்கு வந்தார் பார்த்தீங்களா, தோமா அப்போஸ்தலர். அவர் மாத்திரம் அன்னைக்கு அங்கே இல்லை. ஸோ ஆண்டவர் போய்விட்டார். அதுக்கப்புறம் தோமா வர்றாரு. தோமா, நீ எங்கே போயிட்ட? ஆண்டவர் எங்களை தேடி வந்தாரப்பா, உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். நான் நம்ப மாட்டேன். அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்பவே மாட்டேன். என்ன இப்படி சொல்ற? நாங்கள் அத்தனை பேரும் பார்த்தோம், அத்தனை பேரோட பேசினாரு, எங்கள் ரூமுக்குள்ளே வந்தார். நீங்கள் என்ன தான் சொல்லுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்பவே மாட்டேன். அது எப்படி செத்தவர் மரித்து உயிர்த்து வருவார்? அது எப்படி செத்து போனவர் எழுப்பி வருவார்? அதை நான் நம்பவே மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் அவர்களெல்லாம் கூடியிருந்த நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் வந்து நின்றார். நின்று, தோமா எங்கே வா, என் கரங்களிலே என் விலாவிலே உன் விரலை என்ன செய்ய போட்டு பார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உடனே அவருக்கு முன்பதாக, என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று சொல்லி அவர் அப்படியே சரணடைந்தார். பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 29 வரையிலும் அந்த சம்பவம் மிக அருமையாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 24 முதலே நீங்கள் வாசித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த சம்பவம் ரொம்ப அருமையாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீ கண்டதினால் விசுவாசித்தாயப்பா,
ஆனால் காணாமலேயே என்னை விசுவாசிக்கிற ஏராளமான ஜனங்கள் இனி வர இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்? பாக்கியவான்கள். அன்னைக்கு இரவிலே பஸ்கா என்கிற பலியினால் ஆண்டவர் அந்த மக்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பஸ்கா நம்முடைய பாவ சாபங்களிலே இருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்று. அன்றைக்கு உயர்த்தப்பட்ட சர்ப்பம் அங்கே அவர்களுக்கு பிழைப்பை ஏற்படுத்தியது, ஜீவனை கொடுத்தது. அதுபோல உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனை தருகின்றார். அன்றைக்கு துக்கம் நிறைந்தவராக அவர் உலாவி திரிந்தார். இன்றைக்கு நமக்கோ நம்முடைய துக்கங்களை நீக்கி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றார். அன்றைக்கு அவர் உருவ குத்தப்பட்டார். இன்றைக்கு குத்தப்பட்ட அவருடைய கரங்களை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது தேவன் நமக்கு கிருபை தருகின்றார். அன்றைக்கு ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் அவரை காட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யூதாஸ் என்ன செய்தான்? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை உலகத்திற்கு காட்டி கொண்டு இருக்கின்றோம். இவர்தான் உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லி மனு மக்களுக்கு காண்பிக்கும் மிகப்பெரிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கின்றார். பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினால் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், தகப்பனுடன் உறவாடுவோம், எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், தகப்பனுடன் உறவாடுவோம், அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்போம்.